செல்லம்மா வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. லக்ஷ்மி சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும்போது எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து சாமி கும்பிடுறாங்க. கும்பிடும்போது சொல்றாங்க, "இங்க கும்பிட்டு நம்ம அங்க போகலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த வீட்ல போயிட்டு நம்ம பால் காசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா, சித்து எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே வரும்போது சொல்றாங்க, "தாத்தா இருந்தா நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "இல்லம்மா, நான் தாத்தாக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா தாத்தா எடுக்கவே இல்ல. கண்டிப்பா வருவாரு. இப்போதைக்கு நம்ம போயிட்டு பால் காசலாம். அவரு வருவாரு. வந்தா நல்லா தான் இருக்கும்." அப்படின்னு மகேந்திரன் எல்லாருமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வெளிய வராங்க. அப்ப சித்து சொல்றாரு, "நாம இந்த வீட்ல வாழ்ந்திருக்கோம். அதனால ஒரு தேங்காய் சுத்தி உடைச்சுட்டு அப்புறம் போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. "சரிப்பா, அப்படியே பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி, மகேந்திரன் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு தேங்காய் எடுத்து கற்பூரம் வச்சு இருந்த வீட்ட சுத்தி போடுறாங்க. சுத்தி போட்டுட்டு வராங்க. அப்போ ஒரு ஆட்டோ வருது. "என்ன ஆட்டோ வருது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா தாத்தா வராரு. "தாத்தா நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஓடி போறாங்க. அதே மாரி செல்லம்மா எல்லாருமே ஓடி போறாங்க. "தாத்தா எப்படி இருக்கீங்க? நீங்க வருவீங்கன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நீங்க வந்துட்டீங்க. எங்களுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு செல்லம்மா சொல்றாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, "இங்க பாரு செல்லம்மா, மகேந்திரன் இந்த வீட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுனான். ஆனா அவனுக்கு அப்ப இருந்த சந்தோஷத்த விட அந்த வீட்ட நீ மீட்டு குடுத்துருக்க பார். இப்பதாம்மா அவ்ளோ சந்தோஷமா இருப்பான். உன்ன நெனச்சா எனக்கு பெருமையா இருக்கு செல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "அதெல்லாம் இல்ல. வீடு நான் அப்பா கட்டுனது. அது போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க மீட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "நீ மீட்டு குடுத்துட்டல்ல, அது போதுமா. கடவுள் இருக்காரு. அந்த வீடு நம்ப கைக்கு தான் வரணும்னு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து தாத்தாவ கூட்டிட்டு வராங்க. அத கரெக்ட்டா மேகாவோட மாமா பார்க்குறாரு. "ஐய்யய்யோ! இவரு எப்ப வந்தாரு இங்க? இவரு வீட்டுக்குள்ள வந்தாலே நம்மள எல்லாரையும் அனுப்பிடுவாரே!" அப்படி சொல்லிட்டு உள்ள ஓடுறாரு. ஓடி போயிட்டு, "மெகா, மெகா இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு. "தாத்தாலாம் வந்துட்டாரு. இனிமே நாம இங்க இருக்க முடியாது." அப்படின்னு சொல்றாரு. "இப்ப என்ன மெகா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ணி கேட்கறாங்க. "எனக்கு சரவணன் அப்பா இருக்காரு. நான் அவரு வீட்டுக்கு போயிடுவேன்." அப்படின்னு மெகா சொல்றாங்க. "என்ன மெகா இப்படி பேசிட்டு இருக்க? உன்னையே நம்பி நாங்க இருக்கோம். எங்கள விட்டுட்டு நீ மட்டும் போயிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "என்னோட நகையெல்லாம் வித்து அந்த பணமும் கடைக்காரங்களுக்கு குடுத்துட்டேன். இப்ப நான் என்னதான் பண்றது? நான் என்ன நடுத்தெருவுக்கு தான் போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "அப்படிலாம் உங்கள விட்டுருவேனா பாட்டி? நாம அப்பாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாவே இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அத கேட்டோனே, "சரி, சரி சீக்கிரம் போங்க. போயிட்டு இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வைங்க. அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான். கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாங்க. மேகா எல்லாருமே போயிட்டு அவங்கவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உள்ள வராங்க. "ஃபர்ஸ்ட்டு நீ போ செல்லம்மா. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வை." அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. "இல்லம்மா பெரியவங்க நீங்க போங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நீ தான் போகணும். சொல்ற பேச்ச கேளு போ." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி செல்லம்மா ஃபர்ஸ்ட்டு உள்ள போறாங்க. அடுத்தது லக்ஷ்மி, மகேந்திரன் 2 பேருமே போறாங்க. அடுத்தது தாத்தா, சித்து 3 பேருமே போறாங்க. உள்ள போனோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. பார்க்குறாங்க சுத்தி வீட்டெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு சாமி கிட்ட நின்னு சாமி கும்பிடுறாங்க. பால் காய்ச்சணும். சாமி கும்பிட்டு கரெக்ட்டா நேரத்துல "நீ போய் பால் காய்ச்சு போ" அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி செல்லம்மா கிட்ட சொல்றாங்க. "சரிங்கம்மா நான் போய் பால் காய்ச்சுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா போய் பால் காய்ச்சுறாங்க. சித்து, லக்ஷ்மி எல்லாருமே பார்க்குறாங்க. பால் பொங்கி வருது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "கடவுளுக்கு நன்றி. இந்த வீட்ட எங்களுக்கு திருப்பி குடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. தாத்தா சொல்றாரு, "இந்த வீட்ல நீ 100 வருஷம் நல்லா இருப்பம்மா" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே செல்லம்மா சந்தோஷப்படுறாங்க.